வணக்கம் நண்பர்களே! செல்வஸ்டார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கப் போவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமையான அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் மற்றும் இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் சிறப்புமிக்க திருவிழா பற்றிதான். மகாபாரத கால நினைவுகளை உயிர்ப்பிக்கும் இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுகின்றனர். வாருங்கள், இந்த புனித பயணத்தை தொடங்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பார்க்கவும். சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். ஆலய வரலாறு. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயம் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களின் வழிபாட்டு தலமாக இருந்து வருகின்றது. இது சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள பழமையான ஒரு ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் திரௌபதி அம்மன் மட்டுமல்லாமல் விநாயகர், முருகன், தட்சிணாமூர்த்தி, கமலாயி அம்மன், துர்க்கை அம்மன், அங்காளேஸ்வரி, வீர ஆஞ்சநேயர் மற்றும் நவக்கிரகங்கள் உள்ளன. இது சேதுபதி மன்னர்களால் வழிபட்ட ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயமாகும். இந்த கோவிலில் சிறப்பான பட்டாணி முக்தலு ஆண்டவர் சமாதி உள்ளது. இது ஹிந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்கு மிகவும் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றது. திரௌபதி அம்மன் சக்தியின் அவதாரமாக கருதப்படுவதால் இங்கு வேண்டுதல் வைத்தால் குடும்ப ஒற்றுமை, குழந்தை பேறு, திருமண தடை நீக்கம் போன்ற பலன்கள் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். மகாபாரதத்தில் திரௌபதி அனுபவித்த துன்பங்களையும் இறுதியில் தர்மம் வெற்றி பெற்றதையும் நினைவுகூரும் விதமாக இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் விழா நடத்தப்படுகிறது. திரௌபதி அம்மன் அக்னியின் தோன்றியதால் தீயின் தூய்மையை எடுத்துரைக்கும் வகையில் தீமிதி உட்பட்ட சடங்குகளும் நடைபெறுகின்றன. இந்த விழா ஒரு திருவிழா மட்டுமல்ல, இது தர்மம் என்றும் வெல்லும் என்ற நம்பிக்கையை மக்களிடையே விதைக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா தொடக்கமாக ஆனி மாதத்தில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணம் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் ஆடி 18 நாள் உற்சவ விழா 27ஆம் தேதி, அதாவது 11/7/2026 சனிக்கிழமை தொடங்கியது. அன்று விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அன்று இரவு 7 மணிக்கு அம்மனுக்கு ரஷாபந்தன் காப்பு கட்டுதல் வைபவம் நடைபெற்றது. ஆடி 1ஆம் தேதி, அதாவது 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு பஞ்ச பாண்டவர் திருக்கல்யாணம் மற்றும் உற்சவ மூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெற்றது. அன்று மாலை 6 மணிக்கு திரௌபதி பஞ்ச பாண்டவர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அன்று இரவு 8 மணிக்கு சமபந்தி அன்னதானமும் நடைபெற்றது. ஆடி 4ஆம் தேதி, அதாவது 20/7/2026 அன்று திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு அர்ச்சுனன் தபசு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். ஆடி 6ஆம் தேதி, அதாவது 22/7/2026 புதன்கிழமை பீமன் சீசன் வதமும் நடைபெற்றது. ஆடி 8, அதாவது 24/7/2026 வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு மேல் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டார்கள். அடுத்தபடியாக ஆடி 9ஆம் தேதி, அதாவது 25/7/2026 அன்று சனிக்கிழமை 7 மணிக்கு அரவான் களப்பணி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஆடி 10ஆம் நாள், அதாவது 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு திரியோதனன் களப்பணி சிறப்பாக நடைபெற்றது. அடுத்ததாக ஆடி 12, அதாவது 28/7/2026 அன்று செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்கு விசேஷ அபிஷேகமும் அம்மனுக்கு நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு பௌர்ணமி கஞ்சி வழங்கப்பட்டது. அன்று மாலை 7 மணிக்கு அம்மனுக்கு
புஷ்பம் வளர்த்தல் நடைபெற்றது. அதிகாலை 4 முதல் 5 மணிக்குள் அம்மன் புஷ்பத்தில் இறங்குதல் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டார்கள். அன்று இரவு 10 மணிக்கு தென்காசி ஆய்க்குடி ஜி. அனந்தகிருஷ்ணன் என்கிற குமார் பாகவதர் குழுவினரின் நாம சங்கீதர்த்தனம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த ஆலய விழாவிற்கு ராமநாதபுரம், கீழக்கரை, மண்டபம், பரமக்குடி, சிவகங்கை, மதுரை மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வருகை தந்தார்கள். திரௌபதி அம்மனை மனம் உருகி வணங்கினால் குடும்ப நலன், செழிப்பு, மன அமைதி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நீண்டகால நம்பிக்கையாகும். பல்வேறு சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து இத்திருவிழாவை நடத்துகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். காவல் ஆய்வாளர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். இவ்விழா ஏற்பாடுகளை முழுமையாக அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் நிர்வாகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டது. திரௌபதி அம்மனை வணங்கும்போது பக்தர்கள் பாராயணம் செய்யும் ஸ்லோகம்: ஓம் ஸ்ரீ திரௌபதியே நமக, ஓம் பாஞ்சாலி தேவி நமக, ஓம் அக்னி சம்யுதே நமக, ஓம் தர்ம ரஷினியே நமக. இதன் தமிழ் அர்த்தம்: திரௌபதி அம்மனை வணங்குகிறேன், பாஞ்சாலி தேவிக்கு வணக்கம், அக்னியில் தோன்றிய அன்னைக்கு வணக்கம், தர்மத்தை காக்கும் தாயே உமக்கு வணக்கம். வழிபாட்டின் போது வேண்டிக் கொள்வது: அக்னியில் அவதரித்த அன்னையே, தர்மத்தை நிலைநாட்டிய திரௌபதி அம்மனே, எங்கள் குடும்பத்தை காத்து ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மனநிம்மதி மற்றும் நல்ல வாழ்வை அருள்வாயாக. ஓம் சக்தி பராசக்தி திரௌபதி அம்மனே துணை. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற அரிய கோவில் திருவிழா மற்றும் வரலாறுகளை தெரிந்து கொள்ள நமது செல்வஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஊர் கோவில் கும்பாபிஷேகம் திருவிழா காணொளியை அந்த ஒளிபரப்பு நமது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள நம்பரை அழைக்கவும். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நம்பி வந்தவர்களை கைவிடாத திரௌபதி அம்மன். ஓம் திரௌபதி அம்மனை போற்றி. நன்றி, வணக்கம்.